வெல்கம் டு குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் எப்படி டிசைன்ஸை புக் பண்ணுறது, எப்படி நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக்கில் அந்த நெக்கை சுற்றி ஜரியில் நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்லைன் போடுவோம். அந்த அவுட்லைன் போட்டாச்சு. இப்போது அந்த அவுட்லைனுக்கு மேலே நம்ம த்ரெட்டு, ஒரு எல்லோ கலர் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாகவே லோட் கொடுக்குறோம். இந்த த்ரெட்டு சுற்றி அந்த ஜரிக்கு மேலே ஃபுல்லாகவே லோடு வரும். ஓகேங்களா? இப்போது இந்த மிரரை தான் நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆமாம், இது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி போலியே தான் இருக்கும், ஒரிஜினல் மிரரு. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு போகலாம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதில் வர கிளார் கேமராவில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரிஜினல் மிரர் பேக் சைடில் இருக்கிறது பேக் சைடில் இருக்கிறது பாதரசம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மெர்க்குரி. ஓகே, மெர்க்குரி சொல்லுவாங்க. மெர்க்குரி கோட்டட் இருக்குது. இப்போது அந்த டிசைனை நம்ம நெக்கை சுற்றி அரவுண்ட் சைஸ் அது ஒரு பூ போல் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த டிசைனை சுற்றி மார்க் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டுறது எடுத்துகிட்டு வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மிரரை சுற்றியும் நம்ம சில்க் த்ரெட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்கள் ஃபோனுக்கு அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஆரி ஒர்க்கோட நார்மல் நீடில் தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணுறது. நம்ம எந்த ஒரு மிஷினும் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே ஆரி நார்மல் நீடிலில் தான் ஸ்டிச் பண்ணுறது. ஓகே, மிரர் நீங்கள் தெரியுது ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஆரி நீடில் நம்ம யூஸ் பண்ணி அந்த மிரரை சுற்றி சில்க் த்ரெட்டால் லோட் கொடுக்குறோம். அப்போது நம்ம ஆல்ரெடி மிரரை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். சில்க் த்ரெட்டால் லோட் கொடுக்கும்போது அந்த சில்க் த்ரெட் சுற்றி அந்த மிரரை சுற்றி லோடு வரும். அப்போது அந்த மிரர் வெளியே எடுத்துகிட்டு வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஒரு ஈவனான பிளேசிங் கொடுத்துட்டு அதை நம்ம மிரரை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபுல் டிசைனை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நடுவில் மிரரை சுற்றி எல்லோ த்ரெட் ஒர்க்கு அண்டு பீட்ஸ் வச்சு நம்ம அரௌண்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் சைடில் ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி பீட்ஸ் அரௌண்ட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு நல்ல டிசைன், சிம்பிளாக ஒரு மிரர் ஒர்க் சில்க் லோடு கொடுத்து. இது ஒரு ப்ளூ கலர் ஸ்லேவ் அப்படின்றதுனால எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தனால ஒரு பிரைடல் லுக்கை இந்த ப்ளவுஸுக்கு கொடுக்குது சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜரிக்கு அப்புறம் எல்லோ சில்க் த்ரெட் லோட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. ஓகேங்களா? இப்போது அந்த உள்ளே இருக்கிற மிரர் வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம எல்லாமே கம் போட்டு ஒட்டுறது ஒர்க்கே கிடையாது. கம் போட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ஆரி நார்மல் நீடிலால் மிரரை சுற்றி ஒர்க் பண்ணுறோம். இதை மிஷின் ஒர்க்கில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா மிஷினில் போடும் போது அந்த மிஷினில் அடிபட்டு மிரர் உடஞ்சிடும். ஸோ மிஷினில் இந்த மாதிரி மிரர் ஒர்க்லாம் பண்ண முடியாது. நம்ம மிஷின் ஒர்க்கே யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி, எல்லாமே ஹேண்ட்மேட் ஒர்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆர்டர் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ப்ளவுஸோடைய நெக் தயாராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் போய் நான் காமிக்கிறேன். ஓகே, தெரியுதுங்களா? பீட்ஸ், அரௌண்ட் பீட்ஸ், அப்புறம் பீட்ஸை சுற்றி என்னடா குட்டி குட்டியாக இருக்குது பார்க்காதீங்க, அது சாதி சொல்லுவாங்க. அந்த சாதி வச்சு ஃபுல்லாகவே அது ஸ்ப்ரிங் ஒர்க்கு சொல்லுவாங்களா, அந்த ஸ்ப்ரிங் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன்ஸ் நம்ம எடுத்து வர ஸ்டோன்ஸ் கிடையாது. நம்ம ஒட்டியதுனால கண்டிப்பாக நம்ம ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதே சேம் தான் ப்ளவுஸோடைய ஹேண்டுக்கும் சரி, சைட் நெக்குக்கும் சரி.
ஹேண்ட் வந்து பேக் நெக்கில் வர மாதிரி ஒரு லைன், அண்ட் வந்து சைட் நெக்குக்கும் வந்து இதே போல் சேம் லைன் வந்து இந்த ப்ளவுஸ்க்கான வரும். ஓகே, இதுதான் வந்து ஃபுல் ப்ளவுஸுடைய ஒர்க்கு. இது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு நம்ம போட்டோம். அவங்க வந்து அதை ஸ்டிச் பண்ணி நமக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க.